அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தக்கும் லிசான் அடுத்த பாடம். ஃபஸ்ல் எதிர்பிரிவு. இன்கான இஸ்மு ஆகியிருந்தால், முன்னசன் பெண்பாலாக ஆகியிருந்தால், ஜித்த நீ அதிகப்படுத்துவாய். ஃபி ஆஹிரிஹி அதோடைய கடைசியில் அதிகப்படுத்துவாய். அலிஃபன் வ தாஅன் அலிஃபையும் தாவையும் நீ அதிகப்படுத்துவாய். வ தர்ஃபவு தாவுக்கு நீ ரஃபு செய்வாய். ஃபி ரஃபை ரஃபோடைய நேரத்தில் தேவுக்கு நீ ரஃபு செய்வாய். தக்குல் நீ சொல்லுவாய். ஃபி ஜம்இ முஸ்லிமத்தின் முஸ்லிமத்துடைய ஜம்மிலே நீ சொல்லுவாய். ஹுன்ன முஸ்லிமாத்துன் என்று நீ சொல்லுவாய். அப்போ அலிஃபையும் தேவையும் அதிகமாக இருக்கு. அலாமத்து ரஃபோட அடையாளமாகிறது. ஃபி அதிலே லம்மத்து தாய் இந்த கடைசியில் தேக்கு லம்பு செய்கிறது தான் ரஃபோடைய அடையாளம். வ தக்சிரு நீ கசர் செய்வாய். தாவுக்கு நீ கசர் செய்வாய். இந்த கசர் செய்வாய். ஃபி நசபி வல் ஜர்ரி நசபுடைய நேரத்திலேயும் ஜருடைய நேரத்திலேயும் தாவுக்கு நீ கசர் செய்வாய். ஃப தக்கூல் நீ சொல்லுவாய். ராய்த்து நான் பார்த்தேன். முஸ்லிமான பல பெண்களை நான் பார்த்தேன். வ மரர்த்து பி முஸ்லிமான பல பெண்களுக்கு அருகே நான் நடந்தேன். அப்போ ராய்த்து ஃபைல ஒரு ஃபாயிலு முஸ்லிமாத்தின் மஃபூலுக்கு கசர் தான் மஃபூலு. இது நசபு. இதுக்கு மரர்த்து பி ஜார் முஸ்லிமாத்தின் மஜ்ரூர். அப்போ இதில் குழப்பம் இருக்காது. ஜார் மஜ்ரூர். அப்போ ஜருடைய நேரத்திலேயும் நசபுடைய நேரத்திலேயும் தாவுக்கு கசர் செய்வது தான். அப்போ ரஃபோடைய நேரத்தில் குழப்பம் இல்லை, ஜருடைய நேரத்தில் குழப்பம் இல்லை. அப்போ இதில் நசபுடைய நேரத்தில் மட்டும் இது வரும், கசர் வந்துடும். வலாமத்து நசபுடைய அடையாளமாகிறது. ஜருடைய அடையாளமாகிறது. ஃபீஹிமா அந்த ரெண்டிலேயும் கசரத்து தாவுக்கு கசர் செய்வதாக இருக்கும். அல்லா தாலா சொல்கின்றான். ஃபீமா அந்த ரெண்டிலேயும் இந்த முஸ்லிமாத்தின் மஃபூலுடைய நேரத்திலையும் ஜருடைய நேரத்திலையும். அல்லா தாலா சொல்கின்றான். ஃபீர் ரஃபைலே ஃபில்லர்லி பூமியிலே இருக்கிறது. ஆயாத்துன் அத்தாட்சிகள் இருக்கிறது. மூக்கின நம்பிக்கையாளர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. எவிடன்ஸ் இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு எவிடன்ஸ் இருக்குது. அப்போ ஃபில்லர்லி ஹபர் முகத்தம் ஆயாத்துன் முத்துதா மொஹர் முத்துதாவுக்கு ரஃபு அப்போ டேரெக்டாக வந்துடுது. அதில் குழப்பம் இல்லை. காலஃபி நசபில் அல்லா தாலா சொல்கின்றான். இன்ன ஃபி தாலிக்க ல ஆயாத்தின் இன்ன அர்ஃபு தைக்குது. ஃபி தாலிக்க ஜார் மஜ்ரூர் ஹபர் முகத்தம் இன்னுடைய ஹபர் முகத்தம் ல ஆயாத்தின் இன்னுடைய இஸ்மு மொஹர். அப்போ இன்னுடைய இஸ்முக்கு நசபு வரணும். நசபு இந்த கசரத்தை வச்சு தான். ஃபில் ஜர்ரிலே சொல்லுவா. ஜர்ரில் அல்லா தாலா சொல்கின்றான். வல்லதீன சிலர்கள் ஹும் அவர்கள் பி ஆயாத்தி அத்தாட்சிகளை கொண்டு ஆயாத்தி ரப்பிஹிம் இறைவனுடைய அத்தாட்சிகளை கொண்டு யூமினூன ஈமான் கொள்கிறார்கள். அப்போ ஹும்மு முப்ததா பி ஜாரு ஆயாத்தின் மஜ்ரூரு. அப்போ ஜருடைய நேரத்தில் கசர் அதுலேயும் பிரச்சனை இல்லை. அப்போ மன்னசாலின் ஜம்முக்கு ரஃபோடைய நேரத்தில் லம்மத்து வெளிப்பட்டுரும். நசபுடைய நேரத்துலையும் ஜருடைய நேரத்துலையும் கசர் செஞ்சுக்கணும். ஃபஸ்லுன் இது ஒரு பிரிவாக இருக்கும். லம்முங்கிறது குறியீடு. கசரத்தும் குறியீடு, ஃபத்தகத்தும் குறியீடு. அதில் குழம்பிடக்கூடாது. யாவு தஸ்னியாவுடைய யாவாகிறது. யக்கூனு ஆகும். மா கப்லஹா அதற்கு முன்னால் மஃப்தூகன் அபதன் எக்காலமும் ஃபத்தக செய்யப்பட்டதாக ஆகும். அல்லா தலா சொல்கின்றான். வஜி அல்னா எங்களை ஆக்கிவிடு. முஸ்லீமைனி லக்க உனக்கு வழிபட்டவர்களாக நீ ஆக்கிவிடு. அப்போ தஸ்னியாவுடைய உனக்கு எப்பயுமே கடைசியில் கசர் தான் இருக்கும். அதான் சொல்ல வராங்க. யக்கூனு மா கப்லஹா மஃப்தூகன் அதற்கு முன்னாடி யாவை பற்றி பேசுகிறாங்க. அப்போ தஸ்னியாவுடைய யாவுக்கு முன்னாடி எப்பயுமே ஃபத்தகு தான் இருக்கும். அதுதான் விஷயம். இது தஸ்னியாவுடைய இந்த யாவுக்கு முன்னாடி ஃபத்தகு இருக்கும். அப்போ இந்த ஃபத்தகுங்கிறது என்ன குறியீடு. அது ஏராப் அல்ல. ஏராபுக்கும் ஏராப் கடைசி எழுத்து. குறியீடுங்கிறது அது ஒரு அடையாளம். நம்ம போகிற அடையாளம் தான் குறியீடு. ஃபத்தகி மா கப்லஹா யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு ஃபத்தகு செய்வது கொண்டு. வகு அது மீம். இந்த மீமுக்கு ஃபத்தகு செய்கிறது ஃபத்தகு தான் அது இருக்கும். யா உல் ஜம்முடைய யாவாகிறது.
யக்கூனு மா கப்லஹா அதற்கு முன்னால் உள்ள ஒன்று ஆகும். மக்சூரன் கசர் செய்யப்பட்டதாக ஆகும். அபதன் எக்காலமும். காலா தலா அல்லா தலா சொல்கின்றான், ஹுவ அவனாயிரவன் சம்மாக்கும் உங்களுக்கு பெயர் வைத்தான் முஸ்லீமின் என்று அவன் பெயர் வைத்தான். அப்போ இது வந்து இந்த ஏ முன்னஸ் சாலிம் ஜம்மு அது ஏ அதனுடைய ஏக்கு முன்னாடி எப்பயுமே வந்து கசர் தான் இருக்கும். இந்த பாடத்தில் சொல்ல வர்றது இதுதான். தஸ்னியாவுடைய ஏவுக்கு முன்னாடி ஃபத்தக இருக்கும். முன்னஸ் சாலிம் ஜம்முடைய முன்னஸ் சாலிம் இது ஒரு நிமிஷம் முதக்கர் சாலிம் ஜம்மு முதக்கர் ஜம்முடைய யாவுக்கு முன்னாடி எப்பயுமே கசர் இருக்கும். இதுதான் அந்த பாடத்தில் சொல்ல வராங்க. பி கசரி மா கப்லா யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று இருக்குது கசர் செய்வது கொண்டு. வகுவ மீம் அது வந்து இந்த மீமு. ஃபஸ்ல் இது ஒரு பிரிவு. நூனு தஸ்னியாவுடைய நூனாகிறது. தக்கூன் ஆகும் மக்சூரத்தன் கசர் செய்யப்பட்டதாகும் அபதன் எக்காலமும். நூனுல் ஜம்முடைய நூனாகிறது. தக்கூன் ஆகும் மஃப்துகத்தன் ஃபத்தக செய்யப்பட்டதாகும் அபதன் எக்காலமும். வகுமா அந்த ரெண்டும் தஸ்குத்தானி விழுந்துவிடும். இந்த இலாஃபத்தின் நேரத்தில் அந்த ரெண்டும் விழுந்துவிடும். இல்லை அன்னகுமா ஏனில் அந்த ரெண்டு நூனுமாகிறது. இவளும் பகரமானதாக இருக்கும். தன்வீனுக்கு பகரமாக இருக்கும். ஃபில் வாஹிதி ஒருமையில் உள்ள அந்த தன்வீனுக்கு இது பகரமானதாக இருக்கும். இப்போ எதுன் அப்படின்ருக்கு ஒருமையில் எதுன் இருக்குது தன்வீன் வந்துருச்சு. தஸ்னியால் தன்வீன் வராதில்ல, அந்த தன்வீனுக்கு பகரமாக தான் இந்த நூன் இருக்குது. அதான் அங்கே சொல்ல வர்றது. இப்போ தன்வீன் ஆகிறது. தஸ்குத்து விழுந்துவிடும். இந்த இலாஃபத்துடைய நேரத்தில் அது விழுந்துவிடும். இப்போ கதாலிக்க இவ்வாறே துகுதஃபு நூனு போக்கப்படும். அல்லது எந்த நூன்னா அதுவாகிறது. இவளு நன்கா அந்த தன்வீனுக்கு பகரமாக இருக்கிறது. அந்த நூனு போக்கப்படும். அப்போ எதுன்னு இருக்குது. கூட ஒரு வார்த்தையை சேர்க்குறோம். இப்போ எதிர்த்து புலி குழந்தையுடைய கை அப்படின்னு சேர்க்குறோம். அப்போ இது முலாஃபா மாறுது. முலாஃபா மாறுறப்ப தன்வீனு போயிடுது. அதே போல் தஸ்னியாவும் யதானின்னு இருக்குது. யதானி அப்போ அடுத்த எழுத்துல இலாஃப் செய்கிறப்ப இந்த நூனு போயிடுது அப்படிங்கிறாங்க. காலா தலா அல்லா தலா சொல்கின்றான், தப்பத் நாசமாகிவிட்டது. யதா இரண்டு கைகளும் அபீலஹபுடைய இரண்டு கைகள் அபுலஹபுடைய இரண்டு கைகளும் நாசமானது. வல் அசலாகிறது யதானி என்பதாக இருக்கும். சகத்தத் நூனு விழுந்து விட்டது. பில் இலாஃபத்தை கொண்டு நூனு விழுந்து விட்டது. இலா அபீலஹப் என்ற வார்த்தையின் பக்கம் இலாஃபு செய்வது கொண்டு நூனு விழுந்து விட்டது. அல்லா தலா சொல்கின்றான், இன்னா முர்சிலு நாக்கத்தி ஃபித்னத்தன் இன்னும் நிச்சயமாக நாம் முர்சிலு அனுப்பக்கூடியவர்கள் நாக்கத்தி ஒட்டகத்தை அனுப்பக்கூடியவர்கள் ஃபித்னத்தன் அவர்களுக்கு சோதனையாக லகும் அவர்களுக்கு சோதனையாக ஒட்டகத்தை நாங்கள் அனுப்பக்கூடியவர்கள். இப்போ காண ஆகிவிட்டது ஃபில் அசலிலே முர்சிலூன என்று ஆகிவிட்டது. இப்போ சக்கத்தத்தை விழுந்து விட்டது. நூனு விழுந்து விட்டது. இலாஃபத்தை கொண்டு விழுந்து விட்டது. இல்லை நாக்கத்து என்ற வார்த்தையின் பக்கம் இலாஃப் செய்வது கொண்டு நூனு விழுந்து விட்டது. யதானின் ட்ரின்ஸு அப்போ அபிங்கிற வார்த்தையோட இப்போ யதானி முலாஃபா மாறுது. அபி முலாஃபிலையா மாறுது. அதில் நூனு ஓகேயாச்சு. அதே போல் முர்சிலூனன்னு இருந்துச்சு. அப்போ இது முலாஃபா மாறி நாக்கத்தின் பக்கம் இலாஃப் செய்கின்றோம். அப்போ முலாஃபிலையி முலாஃபா இருக்கிறதுனால இதில் நூனு போக்கிட்டாங்க. ஃபஸ்லுன் அப்போ இந்த பாடத்துடைய ஷார்ட்டன்னா தஸ்னியோட நூனு எப்போயுமே கசர் செஞ்சுருக்கோம். ஜம்முடைய நூனு எப்போயுமே ஃபத்தஹ் இருக்கும். அதே போல் இந்த ரெண்டு நூனும் முலாஃபா மாறுறப்ப விழுந்து விடும். அடுத்த முலாஃபிலையோடு சேர்றப்ப இந்த நூன் இருக்காது, விழுந்து விடும். இதுதான் அந்த பாடத்துடைய சுருக்கம். ஃபஸ்லுன் இதுவரை பிரிவாக இருக்கும். ஜம்மு ஆயிரது ஜம்மானி ரெண்டு வகைப்படும். ஜம்மு சலாமா ஒன்று வந்து ஜம்மு சலாமத்து, ரெண்டு ஜம்மு தக்சீரு. ஜம்மு சலாமத்துனா ஒருமையின் அமைப்பு உடைபடாதது. ஒருமையுடைய அமைப்பு உடைப்படாத ஜம்மு அப்படின்னா இப்போ ரஜுலுன் இருக்கு. இப்போ அடுத்து ரஜுலூன பன்மையாக மாற்றியாச்சு. பன்மையாக மாற்றினாலும் இந்த ஒருமையோடைய ஸ்ட்ரக்சரு அப்படியே இருக்குது. அதே சமயம்
ரிஜால் ரிஜால் ரிஜாலுங்கிறப்ப இந்த ரஜுல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் உடஞ்சி போயிடுது. இடையில ஒரு அலிஃப் வந்து என்ன பண்ணிடுது, அந்த ஒருமையோட அமைப்பை உடைச்சிருது. அப்போ இதனால் உடைபட்ட ஜம்மு தக்சீர். இது வந்து ஒருமையோட அமைப்பு உடைபடாத ஜம்மு. ஜம்மு சாலிம். ஜம்மு சலாமா. ஜம்மு சலாமத் என்பது அதுவாக இருக்குமா ஒன்றாக இருக்கும். யஸ்லமு ஃபிஹி அதிலே சலாமத் பெறும். லஃப்லுல் வாஹிதி ஒருமையுடைய லஃப்லு சலாமத் பெருமே அந்த ஒன்றாக இருக்கும். உதாரணமாக முஸ்லிமுன் முஸ்லிமீன முஸ்லிமுன் என்பதை ஜம்மு எடுக்கும். முஸ்லிமீன என்பதைப் போல தக்கரி ஆண்பாலுக்கு. முஸ்லிமத்துன் முஸ்லிமாத்துன் என்பதைப் போல முன்னசி பெண்பாலுக்கு. அப்போ முஸ்லிமுன் இருக்குது, அப்படியே கூட ஏன்னு ஒன்று சேர்த்துருக்காங்க, அலிஃப் ஒன்று சேர்த்துருக்காங்க. அப்போ ஒருமை அப்படியே தான் இருக்குது. அப்போ இது வந்து சலாமத் பெற்ற ஜம்மு சாலிம். அது ஜம்மு தக்சீர். ஜம்மு தக்சீர் அதுவாகிறது ஒன்றாக இருக்கும். லா இஸ்லமு ஃபீஹி அதிலே சலாமத் பெறாது. லஃப்லுன் வாஹிதுன் ஒருமையுடைய லஃப்லு சலாமத் பெறாது அந்த ஒன்றாக இருக்கும். உதாரணமாக இங்கே எழுதியிருக்கிறாங்க. உதாரணமாக ரஜுலுன் வ ரிஜாலுன் என்பதைப் போல, ஹஜருன் வ அஹ்ஜார் என்பதைப் போல. அப்போ ரஜுலுன் இது ஒருமை, ரிஜாலுங்கிறப்ப இந்த ஸ்ட்ரக்சர் மாறிடுது. இடையில ஒரு அலிஃப் புகுந்து இந்த ஒருமையுடைய ஸ்ட்ரக்சரை கெடுத்துருது. அப்போ அதனால் இது ஜம்மு தக்சீர். அது ஹஜருன் இருக்குது, அஹ்ஜார்னு மாறுறப்ப அப்போ என்ன பண்ணுது, ஹஜருன். அப்போ இடையில இந்த ஒரு அலிஃப் சேர்ந்து அப்போ ஒருமையுடைய அமைப்பை கலைத்து விடுகின்றது. அப்போ அதனால் இது வந்து ஜம்மு தக்சீர். ஜம்மு சலாமா ஆயிடுது லில் முதக்கரி ஆண்பாலுக்கு சொந்தமானதாக இருக்கும். எகுத்தசு அது சொந்தமாகும். இல் ஒகலாய் உயர்திணைக்கு சொந்தமாகும். தவில் இல்முடையவர்களுக்கு சொந்தமாகும். அப்போ மரம், செடி கொடி, வானம், பூமி இது போன்ற இடத்துல ஜம்மு சாலிமை என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்போ யாராவது எல்லாத்துக்கும் சொல்லியாச்சா? தப்பத்து ஃபேலு யதா ஃபாயில் முலாஃபு அபி சேர்த்து முலாஃபிலை வச்சுக்கலாட்டி முலாஃபிலை முலாஃபு அப்படின்னு வச்சுக்கலாம். தப்பத்து ஃபேலு யதா ஃபாயில் முலாஃபு அபி முலாஃபிலேஹி முலாஃபு லஹபி முலாஃபிலேஹி அப்படி சேர்த்து வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி தப்பத்து ஃபேலு யதா ஃபாயிலு அபி ஃபாயில் முலாஃபு அபி லஹபி முலாஃபிலேஹி அப்படி வந்து வச்சுக்கலாம். இன்னா அர்ஃபு தக்கீது அதாவது அர்ஃபு தக்கீது என்னுடைய இஸ்மு, நான் வந்து என்னுடைய இஸ்மு 2 எழுத்து இருக்குங்க. முர்சிலு என்னுடைய ஹபரு முலாஃபு நாக்கத்தி முலாஃப் இலேஹி. ஃபித்னத்துக்கு 2 யாராபு இருக்குது. மஃபூல் லகும் வச்சுக்கலாம், இல்லாட்டி மஃபூல் முத்தல்லக்காகவும் வச்சுக்கலாம். லகும் ஜார் மஜ்ரூரு. இது முத்தல்லக் வந்து மௌதூஃபு. அது வந்து கொஞ்சம் போக்கப்பட்ட மௌசூஃபுக்குன்ட்டு எல்லாம் எடுத்து பார்த்தேன். அது முத்தல்லக் வந்து புரியாத இடமா இருக்குது. அது அந்த அளவுக்கு இன்னும் வளரணும். இப்போ கானஃபி அசலி